37. ஆனாப்பா நீ வந்து சத்தியத்தில் வளரணும். ஆண்டவர் விரும்புறதா தான். நீ வளர்ந்தா தான் அவனை வளர்க்க முடியும். பவுல அப்படித்தானே? அப்போ தான் அவனை வளர்க்க முடியும். நீ சத்தியம் நிறையா கேட்டால் தான் பவுலுக்கு நீ வந்து சொல்லித்தர முடியும். அது இப்போ ஆண்டவர் விரும்புறது என்னன்னா, இப்போ எதுக்கு இந்த கடமையும் கூட நான் அழைச்சி விட்டு போயிடுவேன். நீ அப்போ தான் உனக்கு பாடம் இருக்காது, கஷ்டம் இருக்காது. அப்போ நீ வந்து சத்தியம் ஃப்ரீயாக கேட்கலாம். ஃபோனில் இருக்குல்ல, அதனால சத்தியம் நீ ஃப்ரீயாக கேட்டுக்கலாம். அதனால தான் ஒரே மூச்சா முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வசூல் ஆயிடுச்சு. நான் வீடியோ போட்ட அன்னைக்கே நான் தான் ஏன் நான் பேசுகிறேன். அது அன்னைக்கே வந்து 27 ரூபா 28 ரூபா வசூல் ஆயிடுச்சு. அப்புறம் மிச்சம் கடனுக்கும் எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. அதனால பார்த்தேன் உனக்கு முடிச்சு விட்டுருவோம். இந்த 30 முடிச்சுட்டா முடியுதா? உனக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் இல்லைங்கண்ணா, அது அவை வாங்கினது வந்து நான் தலையிட மாட்டேங்கண்ணா. எங்க அக்காட்ட ஒரு 10,000 ரூபா வாங்கினா, அது வந்து இது பண்ணிட்டாங்க. இன்னொரு லோன் வந்து பாப்பாவும் அக்காவும் சேர்ந்து தான் கட்டிட்டு இருக்காங்க. இந்த ஒரு லோனும் இன்னொரு வாங்கினது மட்டும்தானா, மற்றபடி எதுவும் இல்லைண்ணா. இது முடிச்சுட்டு உனக்கு கஷ்டம் இல்லை. இல்லை குழந்தை வேணும்ட்டு கடைசியில் ஆம்பளை பையனும் பிறந்துட்டேன். அவனுக்கு ஆப்ரேஷனும் நடந்துச்சு. அதுக்கு நான் இல்லை. உனக்கும் சோம்பலாம் போச்சு, நீ பெயின் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மொழியில் தான் நீ ஊட்டி நடக்குது. அது ஏன் என்னன்னு இல்லாமல், அதாவது கணவன் மனைவிக்குள்ள 1000 சண்டை வரலாம். அது வந்து ஒரு கட்டத்தில் மறக்கணும். மறந்து மன்னிச்சு பேசிக்கணும். அதானே வேதம் சொல்றது. சூரியன் மறைவதற்கு முன்னாடி உங்கள் எரிச்சல் தனியாக கிடக்குது. ஏன் இவ்வளவு காலம் வருது இல்லைங்கண்ணா? அது வந்து என்னன்னா, ஆரம்பத்துல இருந்தே கல்லட்டி விடணும்னு ஒரு எண்ணம்னா, அது வந்து காரணம் தேடிக்கிட்டே இருந்தான். எதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு இதுவும் போடும்போது அதுல வந்து எப்படின்னா, அப்ப எங்க குத்தம் கண்டுபிடிக்கலான்ற ஒரு நோக்கத்திலே தான் இது பண்ணிருக்கான்னு வச்சு வாழணும்ன்றதுதான் கிடையவே கிடையாது. இங்கேயும் வந்தா ஒரே சண்டையா தான் இருக்கும். அதை வாங்கிட்டு வரல, இதை வாங்கிட்டு வரல, அதை வாங்கு, இதை வாங்கு, இப்படியே மென்டல் டார்ச்சர்லயே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் வந்து கட்டி விடுறதுதான் பக்கம். நியாயம் இல்லைல்ல? அப்படி இதா இருந்தா எதுக்கு ஓடி ஒளிகிறான்? நேருக்கு நேர் நின்று பதில் சொல்லிட்டு போயிருப்பாங்க. எவனையோ விட்டு பேச சொல்றான். குடும்ப சண்டையில அவ யார் வர்றதுக்கு? இவ்வளவு நீதி பேசுறானே, அடுத்தவங்க குடும்ப சண்டையில நீயே போய் நேரா நின்று கேள்றான்னு சொல்லியிருக்கலாம்ல. அதாவதுப்பா, ஒரு நல்ல மனுஷனா இருந்தா இப்படிலாம் பேச மாட்டாங்க. இது வந்து எப்படின்னா, பொறுக்கி ஒண்ணுக்காக என்னது சொல்லுவாங்க இல்ல, ஒரு 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 வந்து ஒரு பாரம்பரியம் நல்லா இருக்கணும். பாரம்பரியம் இல்லாதவங்கள இப்படித்தான் பேசுவாங்க. இல்லைன்னா உன்னுடைய மனசை புண்படுத்தி அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? குற்றவாளியை தீர்த்துட்டு நாளைக்கு அவன் குற்றவாளியை தீர்க்கப்படுவேன் யாரா இருந்தாலும். அதாவது வேத வசனம் சொல்றது, நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதவைக்கு மற்றவங்கள குற்றவாளி தீர்க்காதரான்றாரு. இப்போ உன்னைய வந்து குற்றம் சொல்லி தீர்த்துட்டு நாளைக்கு அவன் பிள்ளைகள்லாம் வந்து அதே மாதிரி குற்றவாளியை தீர்க்கப்பட்டா நிலைமை என்னாது? இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு நீ வந்து இருக்கிறது, உங்க அப்பாவுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும், அதே வருத்தம் இப்போ பிள்ளை பத்தவங்களுக்கு இருக்கணும். வாய் அடக்கி பேசணும். எவனா இருந்தாலும் பின்னாடி வரும்பா. அது எவனா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. உன் கருத்துல வந்து அடுத்தவன் வந்து கருத்து சொல்றான்னா ஒன்றும் முடியாது. பின்னாடியே வரும். யாரா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்கறேன்னா, என் குடும்பத்துல தலைவர் நீ யாரு? அப்படி வந்து நீ நியாயத்தை கேட்கிறவங்க எனக்கு போன் பண்ணி நீ என்கிட்ட என் சைடு தரப்புல இருந்து நியாயத்தை கேட்டுருக்கணும்ல. நீ இப்ப தெரியாதுன்னு சொல்ற. சரி, இப்ப ஒண்ணுப்பா, இப்ப அவங்க நியாயம் சொல்றான்ல, போன் போட்டு உன் கருத்து என்னன்னு சொல்லுதுன்னு கேட்கணும்ல. அதுதான் போன் போட்டதுக்கு வந்து பிளாக் பண்ணிட்டு போயிட்டானே. நேருக்கு நேரம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கணும்ல அவன். அது கருத்து வந்து கேட்க மாட்டாங்க. அது அப்படிதான். இப்ப நீங்க விசாரிச்சீங்கன்னா, சரி உன் சைடு என்ன தப்பு, நீ என்ன பண்ண, அவன் என்ன பண்ணேன்னு கேட்டீங்க. அது மாதிரி வந்து அவன் கேட்கணும்ல.
காலம் வந்துப்பா ரொம்ப மோசமாக இருக்கு. நீ வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, அது வந்து அது பதில் வந்து யாராக இருந்தாலும் கொடுத்தாங்க வாழ்க்கை. இப்போ நானே வந்து இப்போ உன்னை வந்து நான் வந்து ஒரு தேவையில்லாமல் பேசக்கூடாது. இப்போ நான் வந்து நீ ஏன் சத்தியம் கேட்கல அப்படின்னு நான் கேட்பேன். பவுடர் அவனை திட்டாதப்பா அப்படின்னு சொல்லுவேன். திட்டினா அவன் சோம்பலாம் போயிருக்குவேன். இவ்வளோதான். உன் மேலே என்னுடைய கோபம் எப்படி இருக்கும்னா, நீ சத்தியம் கேட்குறியா கேட்கலையா அப்படின்றவனா விசாரணை விசாரிப்பேன். மற்றபடிக்கு உன்னைய நான் வந்து சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா உன் கஷ்டம் வந்து எவ்வளோ கஷ்டம்ன்றது உனக்கு தான் தெரியும். என்னப்பா அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும் உன் மனசு. நான் வந்து நான் என்ன சொன்னேன் கடைசியாக அன்றைக்கி நான் பேசினேன். உன் மனசு இருந்ததுக்கே நான் பேசுனேன். ஆனா நீ எனக்கு சொல்லவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் எதை குறிச்சு அழுதேன்னா அதை தாங்க நீங்க சொன்னீங்க. சிலர்லாம் இப்பயும் காசு 500,000 கொடுத்தாங்க, இருக்கட்டும் சேர்ந்துருச்சு பணம். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்ல. அதான் சொல்லிட்டேன். பூமாவுக்கு வந்து ரூபா சேர்ந்துருச்சு, நீங்க வந்து இருக்கட்டும், நாளைக்கு மீட்டிங் போடுறோம்ல அது நம்ம செலவு பண்ணணும். அதனாலப்பா இப்படியோ உலகம் போய்க்கிருக்கு. மனுஷங்கள்லாம் இருமாப்பு நிறைஞ்ச உலகம் ஆயிடுச்சு. உலகம் கெட்டு போச்சு. நல்லது நியாயம் அதெல்லாம் கிடையாது. அவன் பாட்டில் ஒரு ஆளை ஈஸியாக பேசிடுறது. பின் விளைவுகள் வந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்க. நான் கெட்ட வேணாலும் என்னையும் கேள்வி வைப்பாரு. நான் முட்டாள்தனமாக பேசினாலும் எனக்கும் கேள்வி வரும். பேசுகிறவன் வந்து உன்னைய பேசுகிறவன் எவனா இருந்தாலும் அவனுக்கு கேள்வி வந்துடும். நியாயத்துக்கு போகும்போது தாங்க முடியாது. அவர் சொல்றாரு கொழுக்க வச்சு அடிப்பாண்டாடுவார். அவரெல்லாம் கொழுக்க விட்டு அடிப்பார். நம்ம எப்பயும் போலதான் இருக்கோம். ஒரு தேவகணி செய்யல நானாக இருந்தாலும் எல்லாரும் இருந்தாலும் எப்பயும் போலதான் இருக்கேன். 4 பேர் நல்லது செய்யறோம், நம்ம மாட்டில் இருக்கோம், எல்லாரும் காட்சியும் ஒன்றா போடுறோம், 4 பேருக்கு வந்து கொடுக்குறோம். இதை எப்பயும் போலதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். உனக்குரிய காரியம் வந்துச்சு, நாங்கள் அந்த காரியத்தை கொண்டு வந்து நிம்மதியாக ஒப்படைச்சிட்டு நீ மட்டும் அந்த சத்தியம் மட்டும் நல்லா கேட்கு. சத்தியமே விடுதலையாக இருக்கும். ஆண்டவர் சொல்வார், பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்யணும். அப்போ கோபாக்கினிக்கு அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நம்ம யாரையும் பேசி ஒன்றும் ஆகக்கூடாது. எவனையும் பேசி என்ன எல்லாம் ஒரு மனசுக்கு ஒரு கோபம் வரும், அந்த நேரம் பேசிடுவோம். ஆனால் உண்மையை பார்த்தா அவர் சொல்றார், பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்யணும். உனக்கெல்லாம் அவரே பதில் கொடுப்பார். உன்னைய போய் குற்றம் சொல்லி நான் அறிவிட்ட முட்டாள்தனம் இல்லையா? அதாவது ஒரு கால் இருந்து கை இருந்து நல்லா இருக்கிறவன் இல்லாதவங்கள குறை சொல்றது வந்து அவன் மிருகத்துக்கு சமானம். அப்போ ஆண்டவர் சொல்றார், பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அது வந்து சரியா செல்லுபடியாகும். ஒரு நாள் வரும், அன்னைக்கு யோசிப்பாங்க, எல்லா பேரும் கண்ணீர் விட வேண்டியது வரும். ஆமா, உன் கண்ணீருக்கு பதில் சொல்லணும்ல. நீ என்ன கண்ணீர் விடாம இருப்ப? என்ன இப்போ உங்க அக்கா அழுகாம இருக்கேன், அதான் வேலையே இருக்கும். அதனால இப்போ நான் கொடுத்தா நீ அழுகையை குறைச்சி ஒரு உனக்கே நீயே என்ன செய்யணும், சமாதானத்தை உன் மனசுக்கு நீயே பேசிக்கணும். அழுகிறதுனால எதுவும் ஆகப்படுறது ஆண்டவர் சொல்றாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆகப்படுறது கடவுளை குறை சொல்லி ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் காரணம் மனிதர்கள் தான் இந்த பூமியில். அவர் நல்லா தான் படைச்சாரு. மனிதர்கள் வந்து வேற பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. அதனால உலகம் கஷ்டத்தில் ஓடுது. கொஞ்சம் கேட்குறான், கடவுள் இருந்தா பூகம்பம் எதுக்கு வருது, வெள்ளம் எதுக்கு வருது, சுனாமி எதுக்கு வருது? கடவுள் இருந்தா வரக்கூடாதுல்ல அப்படின்னா, இல்லை முட்டா போயில நீ எந்த மாதிரி பெரிய ஆளா இருந்தாலும் நான் உனக்கு சொல்றேன் கேளு, நீ கடவுள் ஆயிட்டீங்கன்னா அதெல்லாம் வராது, சுனாமி வராது. எல்லா மனுஷனும் கடவுள் ஆகிட்டா வருமா? கிட்டதே வராது. எல்லா மனுஷனும் பேயா இருக்கிறதுனால அது கண்ட்ரோல் இல்லாம கடல் தண்ணி உள்ள வருது, புயல் அடிக்குது, வெயில் கூடுது, சுனாமி வருது, பூமி அதிர்ச்சி வருது, எல்லாமே கெட்டது கூட வருது. நீ கடவுள் ஆகிரு. இவன் கேள்வி கேட்கிறான், போட்டு ஒரு கடவுள் இல்லைன்ற கேள்வி கேட்கிறான். இந்த கடவுள் உண்மையிலே இருந்தா ஏன் நிலநடுக்கம் வருது, ஏன் மனுஷங்களுக்கு கெட்டவர்கள் வருது, குலநோய் ஏன் வருது? வேதம் சொல்லுது, குலநோய் வரும்டா, பூமி அதிர்ச்சி வரும்டா,
எல்லாம் வந்து நோவாகத்தில் நடந்த மாதிரி மழை ஒரே இடத்துல இருந்துச்சு வெள்ளக்காடா ஓடும்டா அப்படின்ட்டு தான் வேதத்துல எழுதி வச்சிருக்காரு, கடவுளை எழுதி வச்சது. இவங்க சொல்றேன் அந்த கடவுள் ஏன் இப்படி கெட்டது வர வைக்குது, இல்லையா நீ கடவுளாதீங்க இதெல்லாம் வராது அப்படின்னு வேதம் சொல்லுது. எல்லாரும் இயேசுவாயிட்டா பூமி அழியுமா, அமைதியாகிடும், அன்பு வந்துடும், பூமிக்கு அழிவே கிடையாது. எல்லா மனுஷனும் நல்லவன் ஆகிட்டான், நல்லவன் ஆகவே முடியாது, அன்பே இருக்காது. அன்போட இவனும் பேசவும் மாட்டான், அன்பை வெளிக்காட்டவும் மாட்டான். இப்போ தாய் தகப்பனுடைய அன்பு எப்படி இருக்காங்க, கண்டிப்பு இருக்கும். அவங்க பிள்ளையை திட்டுவாங்க, அடிப்பாங்க, ஆனால் அன்பு செலுத்துவாங்க. அதே தேவகரிசு என்னப்பா நான் திட்டேன்னு சொல்லுவாங்க. நான் எதுக்கு நல்லதுக்கு தான் திட்டுறேன், நீ கேட்டு போன நாகம் பொண்ணை திட்டுறேன், எல்லாம் நல்லது செய்யறோம், நல்லது தான் பண்றோம். அவங்க சரியில்லைன்னு போது சில நேரம் கண்டிக்க வேண்டியிருக்கு. அந்த தாய் தகப்ப ரூல் தான் இங்கே இருக்கும். அதனால அவங்க பேசுகிற எல்லா பேருக்கும் ஆண்டவர் நீ சொல்றாரு, பழிவாங்குவது எனக்குரியது, நானே பதில் செய்வேன்ட்டு உனக்கு பதில் கொடுக்கிறார். அதனால நீ இருந்து கண்ணீர் விடாத, நிம்மதியாரு. வேற எதுவும் முன்ன பின்னா செலவுன்னா என்கிட்ட சொல்லுப்பா, உனக்கு நான் செய்வேன். என்ன சில நேரம் நாங்கள் ஃபோனில் கொஞ்சம் ஏதாவது ஒரு வேலையில் இருப்போம், ஏதாவது பிஸியாக இருப்போம், 2-3 தடவை ஃபோன் அடித்தாலும் தப்பு இல்லை, என்னப்பா. அதனால் ஒரு வேலை செய்யும்போது வேலை செஞ்சு இருப்போம், ஃபோன் எடுக்காமல் இருப்போம். இப்படி சில இதெல்லாம் இருக்கும். அதை வந்து பெருசாக நினைக்கக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் ரீதியாக போய் நம்ம ஒரு காசு ஆகணும், நம்ம என்னென்ன இழுத்தடிக்கிறான். கவர்மெண்ட்ல பண்ற அநியாயம், ஒரு காசு நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு லஞ்சம் வாங்கினா கொடுக்குறேன் வாங்கலாம். உனக்கு எதுக்கு நான் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, எங்க வரிப்பணத்தில் தானே உனக்கு சம்பளம் கொடுக்குது, எங்களுக்கு வேலை செய்யறதானே உங்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய வேலை. மக்களுக்கு உழைக்கலாம் நிறைய வேலை, நம்ம போய் அவனுக்கு காடு கொடுத்து அவனுக்கு லஞ்சம் கொடுத்து அவனுக்கு ஒன்று வாங்க வேண்டியிருக்கு. எல்லாம் பெரிய வைக்கிறது கவர்மெண்ட் அமைதான். ஓட்டு போடுற வரைக்கும் நம்ம காலில் விடுவாங்க, ஓட்டு போட முன்னாடி நம்ம போய் அவங்க காலில் விடுது. என்ன உலகம் பாஸ்டர் அதே மாதிரி அவன் பெரிய ஆளாகிற வரைக்கும் நம்மளை வீடு தேடி வருவேன், நம்ம காலில் விடுவேன், நம்மளை வந்து ஆசீர்வதிப்பான். அவன் பெரிய ஆளாக பின்னாடி நம்ம போய் அவனை தேடி போகணும். இதே பாஸ்டர். மதவாதியம் எப்படித்தான், அரசியல்வாதியம் இவங்களால நாட்டுக்கு கேடுதான். இவங்க 2 பேரும் நாட்டுக்கு நன்மையே கிடையாது, மதவாதியா இருக்கு, அரசியல்வாதியா. அதனாலப்பா அமைதியாரு, நல்ல சத்தியங்கள் உன் மகனுக்கு சத்தியத்தை நான் எப்படி பேசணும் அப்படி சொல்லி கொடு. அந்த வசனங்களை, வேத வசனங்களை அவனுக்கு சொல்லி கொடு. வேற என்ன பூமா சொல்றேன் உங்க கருத்து? இல்லைங்கண்ணா, எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் வந்து தேவபக்னி சபை எல்லா சகோதர சகோதரி எல்லாத்துக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றி செலுத்துக்கிறேங்கண்ணா. உங்களுக்கும் அண்ணன்கள் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேங்கண்ணா. எனக்கு உதவிய எல்லா உள்ளவங்களுக்கும் தேவனுடைய கிருபையில எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த 30,000 அந்த யாருக்கு வருது? இந்த பாப்பா ஃபோன் பண்ணிட்டாங்க. சரி அண்ணா கொடுத்து விட்டுருவோம். நல்லா ஈஸியாக இருக்குது மெத்தட் எல்லாமே, ரொம்ப ஸ்மூத்தாக. பிரேக்கு கூட அந்த லேசாக திருப்பினா நின்றுக்கிறது, முடித்தேன். கேட்க மாட்டேங்குது. இந்த பெல்ட் வந்து கீ வச்சுக்கலாம்ப்பா, வச்சுக்கலாம். அது ஒரு சந்துக்குள்ள இருந்துச்சு, ஹோல்சேல் டீலர் அவங்க. மனுஷங்க எல்லாம் பொல்லாதவங்கப்பா, எவனுக்கு இறக்குன்றதே இருக்காது. இவங்கெல்லாம் உன்னை விமர்சனம் பண்றீங்களா, விளங்கவா முடியும்? விளங்கவே முடியாது.
விமர்சனம் பண்றவன் அதுல எதுனாச்சும் ஒரு இதுலனாச்சும் உண்மை இருக்கா அவனுக்கே தெரியும். அவன் பண்றதெல்லாம் உருட்டுன்னு தெரியும். வீல் சேர் வந்து கவர்மெண்ட் வீல் சேர், பார்க்ல இருக்க வீல் சேர் வந்து துபாயில இருந்து அனுப்புறேன்னு சொல்லியான். அந்த பார்க்ல போய் கேட்க சொல்லுங்க அந்த வீல் சேர் இருக்கா இல்லையான்னு மட்டும் அவனுக்கு தெரியும். அது இன்னொரு வீல் சேர் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா பார்த்தீங்களா, அது இன்னொரு வந்து என்னுடைய கணவர் வாங்கி கொடுக்கல. அது வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு மாமி வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி, அவங்க வந்து அதே ஊர் தான், சென்னையே தான், அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க பொண்ணு வந்து சிங்கப்பூர்ல இருக்கான், அது துபாயில இருக்குன்னு சொல்லி சொன்னான். அது கிடையவே கிடையாது, அங்கதான் இருக்கு வாங்கி கொடுத்தது. அவன் உருட்டுறது எல்லாமே வந்து எவ்வளவு தூரம் வந்து கேவலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடயே தான் அவன் செஞ்சிட்டு இருக்கான். என்கிட்ட சொல்றான், நான் தம்பியை வச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சண்டைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கை குழந்தைய வச்சு ஊசியை போட்டு வந்து உட்காந்துருக்கேன். பேசிட்டே இருக்கும்போது உன்னால 10 பைசா பிரயோஜனம் இருக்கான்னு சொல்லிட்டு அடிச்சிட்டான். தம்பி கீழே வந்துட்டான். அந்த இதில் நான் தூக்க போகும்போது மறுபடியும் அடிக்க வரும்போது தான் நான் அப்படி கையை இது பண்ணேன். அப்போ அதுக்கு அடுத்து ஒரு வாரம் கழிச்சு இருடி உன்னை வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்னைக்கு சொல்கிறான் வந்து குடும்பத்தை கெடுத்துட்டான், இது பண்ணிட்டாங்க. அப்போ நீ என்ன இதில் வந்து என்னை அனுப்பிச்சி விட்ட, நீ என்ன சொல்லி அனுப்பிச்சுட்ட? அது இங்கே அனுப்பிச்சி விடுறதா பிளானே கிடையாதுங்கண்ணா. இது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றதா, அவங்க வத்தலை கொண்டுட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் 2 மாதம் இருந்துட்டு வரதா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டு போட்டு 2 பேர்த்தையுமே வந்து பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி விட்டுட்டு ஃபோன் பண்ணி இங்கே எங்கள் அக்காவுங்களுக்கு சொல்லி விட்டதே அவன் தான். இன்னைக்கு வந்து நம்ம கேவலப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் எங்கேயோ இருந்து கண்டிப்பாக அவனுக்கு இந்த இது போய் சேரும். ஆனால் அதுக்கான பலனை வந்து அவன் கண்டிப்பாக அனுபவிக்காமலாம் இருக்க மாட்டான். அதில் ஒருத்தன் சொல்கிறேன், நான் தான் குடும்பத்தையே பிரித்தேன், என்ன பிரிக்கும் எனக்கு என்ன இருக்கு? இல்லை பிரிக்கணும் எனக்கு என்ன இருக்கு நீ சொல்லியிருக்கேன். இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சண்டை போடுறப்ப கூட இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கூட உதவி பண்ணீங்க நீங்கள். இப்படிலாம் பேசுகிறாங்க, ஒன்றும் புரியல. இல்லை நான் அதாவது கொஞ்ச நாள் மனுஷனா பிறந்தவருக்கு நன்றின்னு இருக்கணும். இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பண்ணி அந்த நன்றி இல்லாமல் வந்து சுற்றி திரியிறாம பாருங்க. நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. என்னப்பா நம்ம நல்ல மாதிரி நடிச்சு நல்லது நம்மளுக்கு அவசியம். யாருக்கும் வந்து நம்ம நல்லவங்கன்னு காட்டணுன்ற அவசியம் இல்லைண்ணா. நீ சொல்லுவேன் நேரில் வந்து நிற்க மாட்டேன் அவங்க. சரி பா வெளியே போய் விளையாடுவானா? சந்தா ஓடிடுறாங்கண்ணா, நிக்கவே மாட்டேங்கிறான். இந்த சந்தில ஓடுறான் அந்த சந்தில ஓடுறான். சரி மானே இங்க பாரு தம்பி. ஆனா உங்க வீடியோல பாப்போம். அப்படியா? டிவில கனெக்ட் பண்ணி விட்டு நான் வேலை செய்யும்போது சத்தியம் கேட்பேன் இல்லைங்கண்ணா, அப்போ வந்து பாப்போம். பார்த்தா பயமா இருக்கு. புதுசா இருக்கு விட்டுருப்பா. வேப்படியானுக்கு அப்படியே இறக்கப்பட்டு வர்றானான்னு பார்ப்போம். லைட்டு போடுங்க.
எல்லாம் ரேஷன் தானா அப்போ? ஆமாங்க. அது ஏன்ட்டே சொல்லுவாங்கண்ணா, இவ்வளோ தூரம் பார்த்துட்டு நீ வெளியில போய் குறை சொன்னாலும் வந்து யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க. வெளியில வந்து என்னை அப்படி தாங்குற மாதிரி அவன் நடிக்கிறது. ஆனா இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியுங்கண்ணா அவனை பத்தி. ஊருக்கே தெரியும். ஏன்னா ஒரு 3 மாசம் நாங்க வந்து கொரோனா டயத்துல இருந்தோம். ஆமா. அப்போ ஒரே சண்டையா தான் இருக்கும் இங்க. எனக்கு மொத்த கடனே வந்து 37 சில்லறை வருதுண்ணா. அவ்வளோதான். சரிண்ணா. 37 சில்லறை. சரி. 37,280. லோன் 60,000 ரூபா வாங்கி கொடுத்தாங்க சார். சரிப்பா. பிரசவத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி 12 மாதம் கட்டினாங்க. சித்தப்பா இருந்தாங்க கட்டினாங்க. அப்புறம் வந்து விட்டுட்டு போவோம் அப்படியே வெளியே ஆயிடுச்சு. அப்புறம் நான் வெளியே வட்டிக்கு வாங்கி தாங்க சார் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் வெளியே பிரசவத்துக்கே 10 ரூபா வாங்குது வேறு. அந்த லீவில் இப்போ வர மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதம் வரைக்கும் நான் 8 மாதம் பெண்டிங் நிற்கிது சார். வடந்த லோன் வாங்கி கொடுத்தேன். அது இல்லாமல் வெளியே 10 ரூபாய்க்கு வட்டி வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த 10 ரூபா இல்லாமல் 8 மாதத்துக்கு 3 ரூபா வட்டின்னு சொல்லிட்டு 8 மாதத்துக்கு கொடுக்க வாங்கிக்கிறேன் சார். 37 ரூபா ஆகுதா? ஆமாங்க சார். இதில் ஒரு 30 ரூபா இருக்கு. சரிங்க சார். எண்ணி பார்த்துக்கிறேம்மா. 37,280. அப்படியா? ஆமாங்க சார். இதில் 30 இருக்கு. சரிங்க சார். இருக்கு அவங்கள்ட்ட ஒரு 5 ரூபா இருக்குண்ணா. என்ன 7 ரூபா? ஆமாங்க சார். ஒரு 7 ரூபா கொடுத்துருவோம். இந்த மாதம் அதை கையில் வச்சு அது 30 ரூபா சொல்லிச்சு. 30 சொன்னா கரெக்டாக சொல்லுவீங்களா? அதான் கணக்கு கொடுத்து பாருங்க சொல்றேன். நமக்கும் டார்ச்சருங்க சார். எங்க நம்மளும் பிள்ளைகளை பார்க்குற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அங்கிட்ட இங்கே வட்டி காசு மாற்றி போட்டு கொடுத்துக்கணும். அப்போ நம்ம ஃபேமிலி கவனிக்க முடியல. எங்கிட்ட பசங்க வச்சு சார் சங்கடப்படுறாங்க. எடுத்து வரப்பா காசு எடுத்து அந்த லோன் வாங்கினதுக்கான சேவிங்ஸ் சார். அப்படியா? வரும்போது கரெக்டாக 37 ரூபா சொல்லி வந்து எடுத்துக்கு வந்துருப்பான். சரி சரி நான் கணக்கு போடலங்க. கணக்கு போடல. 30 சில்லறை வரும்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் கேட்கும்போது அவங்க கணக்கு கொடுத்துருவாங்க. அதான் சார் ஒரு வீல் சேர் கேட்டுச்சு, அதையும் வாங்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு. அதே ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டுதாங்க நான் எடுத்து கொடுத்தது. எடுத்து கூட நான் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு
கடைசி நேரத்துல நம்ம இப்படி இருக்க பிள்ளைங்க பார்க்க முடியாம வீட்லயே எடுத்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் இவர் தான் நான் கட்டிக்கிறேம்மா எப்படியாவது எடுத்துக்கொடு, மாத்தி எடுத்துக்கலாம் செஞ்சுக்கலாம்னு சொன்னாங்க. இப்படி இடையில போவாங்கன்னு நம்ம சார் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு கடைசியில் இதெல்லாம் வந்து பெட்ல மாத்தினவனே 10 ரூபா கையில இருந்தது அப்படியே உங்களுக்கு மாத்தி சார். நம்ம ஒரு பக்கம் வட்டிக்கு வாங்கினது சரி வாங்கிக்கலாம் அப்போதைக்கு தோதுக்கு பார்த்தாங்க. இப்படி இடையில போவாங்கன்னு யாருமே நினைச்சுப்பாங்கல்ல. ரொம்ப கடன் பயில வச்சுக்கிட்டு இந்த பிள்ளை மேல போய் கடன் வச்சுட்டு போலாமா? இன்னொரு இது வந்து பாப்பாவும் இன்னொரு அக்காவும் தான் அவங்க கட்டுறாங்க. அவங்க கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 4 மாசம் மட்டும் அவங்க வந்துட்டாங்க. அது அவங்களே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பாவும் அக்காவும் பாப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. நான் எப்போ வந்தேன்னா அப்ப வந்து வேலைக்கு போறது இல்லை, வேலைக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தம்பிக்கு ஆஸ்பத்திரி, நமக்கு ஆஸ்பத்திரி. இப்போ பாப்பா நர்சிங் படிக்க போயிட்டு இருக்காங்க. அதனால அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் மேலேயும் சோமம் வந்துருச்சு. இல்ல அவன் பேசுறான்ல, அவங்க அக்கா தங்கச்சி பாப்பாங்களான்னு. அந்த 10,000க்கு வட்டி கூட ஒரு வருஷமா இந்த பாப்பா தான் கட்டிட்டு இருக்கு. என்ன மனுஷங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க இருக்காருன்னு தெரியலங்க. இல்லம்மா அவர் எங்க இருக்காரு என்னன்னு தெரியல. தெரியலப்பா, என்னன்னு தெரியல. எங்க இருக்க ரூபாப்பா 37. எல்லாருமே அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும்னு எல்லாருமே பிரியப்பட்டாங்க. நான் சொன்னேன் நம்ம மக்கள் எல்லார்ட்டையும் அவங்க கொடுத்து பிள்ளை கடன் அடைச்சி விட்டுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலி பார்க்குறாங்க. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலைக்கும் போக முடியாம இல்லை கல்யாணம் முடிக்கிற மாதிரி முடிச்சு கடைசியில் பிள்ளை வேணும்ட்டு கடைசியில் பையனும் பிறந்துட்டான். அப்புறம் என்னன்னு பார்க்காம தெருவில் விட்டு போகிறது வந்து அது நல்லா குணம் முடியல. சில நேரங்களில் கோபம் வரும்ப்பா. புருஷன் முன்னாடி கணவன் மனைவி உள்ள சண்டை வராத குடும்பமே கிடையாதுப்பா. யாருமே எதிர்பார்க்கல. டைம் சரியாட்டியும் கூட ஒரு பிரிஞ்சிருந்துட்டு கூட இணைக்காம ஒண்ணு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு கூட வந்துட்டு கூட பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம். இப்போ வந்தா யார் என்ன சொல்ல போறாங்களா? அதெல்லாம் யாரும் கேட்கறது. குழந்தைகாட்டியும் பரவாயில்ல, குழந்தையும் கொடுத்துட்டு அவங்க பார்க்கவே ஒரு ஆள் வேணும். குழந்தையும் ஓடுவேன் பண்ணு அவங்கள பிடிப்பா பிடிச்சி நிறுத்த முடியும். அதெல்லாம் அது கூட தனியா ஆள் வேணும். எல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. எல்லாம் தெரிஞ்சு முடிச்சு கடைசியில் விட்டுட்டு போற மாதிரி எப்படிங்க சார் பாக்குறது? ரொம்ப வருத்தமான விஷயம்ப்பா. நல்லா இருக்கவனாலே பிழைக்க முடியல இந்த காலத்துல. இப்படி இருந்துட்டு ஒரு மனசாட்சி எல்லாம் அப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. மனசாட்சி இல்ல, மனசாட்சி இருந்தா அப்படி இருக்காதுல்ல. அப்ப ரைட் தரப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி எங்களால் ஏற்ற உதவி அந்த பிள்ளை செஞ்சு இருக்கோம். அப்புறம் அவன் வளர்ந்து பாரும்போது படிக்கிறது நாங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த பயிரை பொறுத்த வரைக்கும். ஆமாம், இந்த பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனைனாலும் நாங்கள் அதை பார்ப்போம். அது ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்கணும். கவலைப்படாமல் இருந்தால் கால் வலி கொஞ்சம் சரியாயிடும். ஏன்னா மன அழுத்தம் மனபாரம் வந்துருச்சுன்னா அப்புறம் வலிக்க ஆரம்பிச்சிடும். மன அழுத்தம் மனபாரம் தான்ப்பா. மொழி வலியை கூடுனதுக்கு காரணமே அதுதான். நான் தான் முடிவு எடுத்தேன். சரி இந்த பிள்ளைக்கு ஏதாவது நம்ம கொஞ்சம் சுமந்தாத்தான் குடும்பத்தில் எம்பிட்ட பார்ப்பாங்க அப்படின்ட்டு தான் அந்த முடிவுக்கு வந்தேன். ஒரே வாரம் தான். இப்போ நான் வரத்தேன் 4 நாள் லேட்டு. எங்களை அங்கிட்டு சிலதில் இப்போ இருக்கிறதுனால வர முடியல. லேட் 4 நாளைக்கு முன்னாடியே கூட வந்திருக்கலாம். நீ தான் போய் டவுனுக்குள்ளே போய் மதுரையில் போய் இதை வாங்கிட்டு காரில் வச்சுக்க அப்படியே வந்துட்டோம்ப்பா. அதாவது அந்த பிள்ளைய கபடி பட வச்சுட்டாங்கல்ல. தொலைக்கு ஆள் இல்லைங்க சார். தாத்தா ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் வயசானவர் பார்க்க முடியாது. உங்க அக்கா உங்க பக்கத்துல இருக்கிறதுனால எங்க சித்தி இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களும் சப்போஸ் தேவையில் இருந்தாங்கன்னா இப்ப தனியா பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்பட வேண்டியதுதான். நம்ம அக்கா பக்கத்துல இருந்தாலும் ஏதோ ஒரு நேரத்துக்கு வந்துட்டு போக முடியுது. நம்மளும் ரெகுலராகவே எதுவும் பார்க்க முடியாதுங்க சார். ரொம்ப சிரமம். அவரும் ஒரு வேலை வட்டிக்கும் இல்லை, குளத்துல இருந்தா போவாங்க. அப்புறம் வாங்கி கடனை எப்படி கட்டுறது? போகணும்.
ஆரம்பத்தில் நல்லா கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்படி இடையில அதனால நம்பி நாங்களும் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் அப்போ கூட சரி பண்ணிட்டாங்க, குழந்தையும் பிறந்துச்சு, அவங்க பாட்டில் இருந்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சா நம்ம பண்ணினது. அதாவதுப்பா ஒரு கிறிஸ்டின்ல இருக்கிறவே மன்னிச்சு ஏற்றுக்கணும். ஒரு கிறிஸ்டின்னா என்னன்னா மன்னிச்சு ஏற்றுக்கணும். இப்போ வந்து பாலராஜ் வந்து இந்த பிள்ளைய மன்னிச்சு ஏற்றுக்கணும். அவங்க என்னத்தை மன்னிக்கிறது? இந்த பிள்ளை என்ன துரோகம் பண்ணிடுச்சா? என்ன செய்ய? சில நேரத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை பேசலாம், அதை பொறுத்து போயிடலாம். முடியலன்றதுனால அந்த வார்த்தை வரும். ஒருத்தர் நீ தான் நல்லா இருக்க போற என்னப்பா? யாருமே ஒரு சூழ்நிலை தப்பு பண்றதா, அவர் மட்டும் இந்த தப்பு பண்ணாம இல்ல, ஒரு சண்டையில பேசிக்கிறதா மறுநேரம் குடும்பம்னு ஒண்ணு. இப்படி இருந்தா என்ன பண்றது? சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன் நான். இந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சு? ஒரு வார்த்தைக்காக சொல்றேன். குழந்தை பிறந்துருச்சு, நான் இந்த பிள்ளைக்காக பாடி குழந்தைக்கோசரமாவது இருந்து வாழணும்னு நினைச்சது, நாம இருந்து வாழ்ந்துருந்துருக்கலாம்ல. மன்னிக்கிறதுக்கு அதுக்காக அது உங்க குடும்பம் சம்பந்தப்பட்டது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைய பார்க்கறதுக்காக இருந்திருந்திருக்கணும்ல. எவ்வளவு நாளைக்கு குழந்தை பிறந்தப்ப அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க சார். நான் இருந்தேன், எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு தெரியுமா? இப்படி இவ்வளவு தூரம் எப்படி ஒரு மக்கள் மனசா குழந்தை உருவானதுப்பா மண்டபத்துல அண்ணன் ஜெபம் பண்ணாரு, எனக்கு குழந்தை கிடைச்சிருச்சு. எப்படி நீங்க வந்து பாக்கும்போது பேசும்போது கூட அப்படிதான் சார் சொன்னாங்க. நல்லா அப்படிலாம் பேசிட்டு கடைசியில அந்த பிள்ளைக்கு எனக்கு சம்மந்தம் பண்ண என்ன அர்த்தம்? நான்லாம் கோவப்பட்டா வந்து திட்டுவேன்ப்பா. ஆனா வந்து துரோகம்லாம் நம்மளாலாம் பண்ண முடியாது. இப்படிலாம் வந்து கல் மனசா விட்டுட்டு ஒரு தாய் வந்து இந்த பிள்ளை நடக்க முடியாது. நல்லா இருந்தாலும் ஏமாச்சு வேலை பார்த்துருக்கோம், வேலை பார்த்து பையனை காப்பாற்று ஒரு அர்த்தம் இல்லாம இதெல்லாம் வந்து மிருகத்தனமா இருக்கிற மாதிரி இருக்கு, மனச்சாட்சி இல்லாதவங்க. நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குங்களா? நல்லாதான் இருந்தாரா, நம்மள ஏமாத்தி இருக்காரோ? அப்ப நம்மதான் ஏமாந்துட்டோம் சொல்லுமே, ஏமாத்தி இருக்கேன் போயிட்டாண்டோம். அப்ப அப்படிதான் நமக்கே எப்படின்னா அப்ப கூட வாழ்ந்தவங்க சத்தம். நம்மளுக்கே இப்படி ஃபீலிங் ஆகுதுப்பா. அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பா இருக்குங்க சார். சும்மா இல்லப்பா, அந்த வருத்தம்லாம் தாங்க முடியாது. அது இடத்துல இருந்து பார்த்தா பயங்கரமான கஷ்டம் பாது. இதை பத்தி யோசிக்கும் போது நம்மளுக்கே ஒரு அமுக்குது பாரு. ஹலோ சோதனை இருப்பேன். ஆமா அந்த இருக்கா, பேசுறீங்களா? பூமாட்ட இந்த கொடுக்குறேன். பெரிய பேசுறாருப்பா. சொல்ல முடியாது. என்ன செய்யுது நீ? அந்த பிள்ளை என்ன செய்யுது? தெருவில் விட்ட மாதிரி விட்டு போயிட்டாங்கல்ல புரிஞ்சுங்க. வருத்தமா இருக்குல்ல, நீ நம்ம தான் பார்க்கணும். ஆகும் இன்னைக்கு பார்த்து கொடுத்துட்டு வர்றான். இன்னைக்கு எங்கள் டவரில் லைவ் போட முடியாது, நாளைக்கு வீடியோ ஏற்றி. ஆமாம் சரி பண்ணியிருப்பேன். இல்லை இல்லை நாங்கள் எங்கிட்டு போயிடுவோம், நத்தம் பாதையில் போயிடுவோம், அந்த போர்வையில் போவோம். அங்கிட்டு வரல வந்தோம்னா உங்களை பார்த்துருவோம்ல. எங்கிட்டு பாதை சரியில்லை, உடம்புல வந்து வர்றது பாதை மோசமா. சரி 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 சரிப்பா, நாங்கள் அப்படியே கிளம்பலாம். இல்லைப்பா இந்த டீ சாப்பிட்டா நீங்கள் டீ சாப்பிடுங்க. எப்பா அவங்க 2 பேரும் டீ கொடுப்பா. முப்பத்தேழு தானப்பா?
இல்லை ஏதாவது பர்ஸ் இருந்தாங்க இல்லை அப்படியே வைய வண்டிக்குள்ள பேக் எடுத்து வச்சுக்கிறேன். கடனையும் மேல வச்சுட்டு போறது ரொம்ப கஷ்டம்ல. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டம் சார். கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப இருந்திருக்கும். 1 ரூபாய்க்கு மேல வந்துருக்கும். எல்லாரும் பயிற்சி எடுத்ததுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லப்பா. அது வந்து உங்களோட நாலேஜ் இதுமே வட்டிக்கு மேல போட்டாங்கன்னா ஒன்னும் சொல்றது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்ப நாம வாங்கி கொடுத்தது வீட்டுக்கு தெரியாதுங்க சார். வாங்கி கொடுத்தது மட்டும்தான் தெரியும். அவங்க மாமியார் மாமனார் யாருக்கும் தெரியாது. இன்னொருத்தவங்க கூட வேலை செய்யறவங்க அவங்க வந்து தம்பியை பார்த்துட்டு இப்பயே எனக்கு 10,000 வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விடணும்னு சொன்னாங்க. அவங்க வாங்கி கொடுத்தது அவங்க. அது இல்லாம நீங்க 10,000 ரூபாய் போட்டு விட்டீங்க இன்னைக்கு தம்பியை வேற ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. அது வாங்கிட்டு அது நான் வாங்கி செலவழிச்சேன்னு சொன்னாங்க. இந்த குழந்தை பிறக்கும் போதுமே ஒரு செலவு பண்ணணும். ஆமா நீங்க சொன்ன உடனே 40,000 ரூபாய் போட்டு விட்டீங்க. அதுவும் எனக்கு தெரியாது. வந்து சொன்னா அண்ணா சொன்ன உடனே போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசினா. ஆனா இன்னைக்கு போய் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு எதிராகவே வந்து பேசிட்டு இருக்கான். மனசாட்சியை தொட்டு பேசுறேன். அவன் என்ன மனசாட்சியே இல்லாதவனாச்சு. சில நேரங்களில் ரொம்ப பொறுமையா போக வேண்டியிருக்கு. பொறுமைக்கு அளவு இருக்கு. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. இந்த இதுலயும் மாறிட்டாங்க அப்படின்னா ஓரளவு இப்ப இவ்வளவு தூரம்லாம் ஒரு மனசாட்சியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க. ஒரு துரோகம் பண்ண மாட்டாங்க. மெயினா இந்த மாதிரி இதுல கிறிஸ்டியனுக்கு மாறணும். கிறிஸ்டியன்ல இருந்தா ஒழுங்கா உள்ள பாருங்க. கெடுதல் செய்யக்கூடாது. அந்த பேரையும் சொல்லிவிட்டு இப்ப கடைசி இவ்வளவு தூரம் ஏமாத்துக்காரன் நம்ம ஏமாத்திட்டு போயிட்டாருல. அந்த வீடியோ போட்டு விட்டுட்டாங்க பாருங்க. அந்த ஆடியோ வச்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு அனுப்புறேன் கேளுங்களேன். 1,30,000 ரூபாய். அது இல்லாமல் வரும்போது 20,000 ரூபா ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துட்டு 10,000 ரூபா எங்கள் அக்கா தோட்டம் வச்சு போட்டுருந்தாங்க. அன்னைக்கு பால் வாங்குறதுக்கே காசு இல்லை அப்படின்னு. வெள்ளம் வந்துருச்சுன்னா வெள்ளம் வந்துருச்சு எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு வாய் திறந்து சொல்லணும். வச்சிருக்கானே தெருவில் இருக்க நாயா நீ ஒரு போன் போட்டு வெள்ளம் வந்துருச்சு எங்களுக்கு கஷ்டப்படுன்னு சொன்னா தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் சென்னையில் உட்காந்து இருக்கோம். அவையெல்லாம் சொல்லிடுவாங்க வெள்ளம் வந்து. அந்த ஏரியாவில வெள்ளமே கிடையாது. இல்ல அம்மா எல்லாம் அக்கா தங்கச்சியில எனக்கு யாருமே இல்ல. உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்கறேன் நான் உனக்கு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணுனாங்க. இன்னைக்கு இடையில அம்மாவும் போயிடுச்சு. அப்புறம் அக்கா தங்கச்சி கூட பேச மாட்டேன். நான் பேசணும் விளாண்டுட்டு போன்னு விட்டுறலாம். அவன் இப்ப அவங்க பேச கேட்டு நீ கரெக்டா பொண்டாட்டி பிள்ளைங்களும் நீ விட்டு தெரியல. யாரு ஏமாத்துறது சார் இந்த வேலை? இப்ப அவன் அவனவே ஏமாத்திக்கிறான். நாசமா யார் பண்றது? கெட்டு போச்சு. அவன் நல்லா இருக்கான்ப்பா. ரொம்ப நாசமா போயிருக்கான். நான் எனக்கெல்லாம் வந்து மனசு ரொம்ப கஷ்டமா. என்னங்க சார் குழந்தைய வந்து நல்ல விதமா வளர்க்கணும். படிப்புக்கு ரெடி பண்ணணும் சார். நமக்கு வந்து காலத்துக்கு பாக்குறதுக்கு ஆள் இல்ல. இவங்களோட இதுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ரெடி பண்ணி தர முடியுங்களா? மாசம் ஏதாவது ஒரு சம்பளம் வர மாதிரி குழந்தைகளுக்கும் இவங்களுக்கும் சம்பளம். நாங்களுமே வேற வீட்டுக்கு போனவங்க எங்க வீட்டுல இருந்து எவ்வளவு நாள் அனுப்புவாங்க பாத்துக்க முடியாது. இவங்க வந்து பார்க்க முடியாது. நாங்களுமே வேற வீட்டுக்கு போனவங்க எங்க வீட்டுல இருந்து எவ்வளவு நாள் அனுப்புவாங்க பாத்துக்க முடியாது. இவங்க வந்து பார்க்க முடியாது. நாங்களுமே வேற வீட்டுக்கு போனவங்க எங்க வீட்டுல இருந்து எவ்வளவு நாள் அனுப்புவாங்க. ஏதோ கூட மாட ஏதோ முடியாதப்ப வந்து 1 நாள் 2 நாள் இருக்கலாம். லைஃப் லாங் வச்சு பாத்துக்கோங்க. ஏதோ கூட மாட ஏதோ முடியாதப்ப வந்து 1 நாள் 2 நாள் இருக்கலாம். லைஃப் லாங் வச்சு பாத்துக்கோங்க. ஏதோ கூட மாட ஏதோ முடியாதப்ப வந்து 1 நாள் 2 நாள் இருக்கலாம். லைஃப் லாங் வச்சு பாத்துக்கோங்க. பாத்துக்க முடியாது. இவங்க வந்து பார்க்க முடியாது. நாங்களுமே வேற வீட்டுக்கு போனவங்க எங்க வீட்டுல இருந்து எவ்வளவு நாள் அனுப்புவாங்க. ஏதோ கூட மாட ஏதோ முடியாதப்ப வந்து 1 நாள் 2 நாள் இருக்கலாம். லைஃப் லாங் வச்சு பாத்துக்கோங்க. அவங்க சாப்பாடுக்கு பையன் பால் செலவுக்கு அவங்க சேஃப்டிக்கு ஆகிற மாதிரி ஏதோ மந்த்லி ஒரு இன்கம் வந்துச்சுன்னா இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் தோணாது. கல்யாணம் நினைக்க மாட்டாங்க. இப்போ எதுவுமே இல்லைங்கும் போது தான் அவங்க ரொம்ப இப்போ மன கஷ்டம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. நம்ம எச்சு மிச்சம் வச்சுருந்தோம்னா ஏதாவது கொடுத்து உதவலாங்க சார். நம்மளுமே டெய்லி வேலைக்கு போனால் தான் நம்ம சம்பாதிக்கிறோம் உழைக்கிறோம் கஞ்சி அப்படின்ற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவு பார்த்தா முடியாது. இப்போ ரெகுலராகவே நம்ம பார்க்க முடியாது. முடிஞ்ச அளவு பார்த்தா முடியாது. இப்போ ரெகுலராகவே நம்ம பார்க்க முடியாது. முடிஞ்ச அளவு பார்த்தா முடியாது. இப்போ ரெகுலராகவே நம்ம பார்க்க முடியாது. நான் ஒரு 3000 ரூபா கொடுக்குறோம்ப்பா சின்ன பையனுக்கு. நாங்களும் கொடுக்குறோம்ப்பா. அதுக்கு மேலே என்னன்னு பார்த்துக்கிறோம்.
அது 600 ரூபாய் தான் கேட்டுச்சு. ம். நான் தான் 1000 ரூபாய் கொடுத்துட்றேன். சரி சரி. சில பிரச்சனைகள் முடிஞ்சுட்டா அப்புறம் ஈஸியாக போயிடும். பார்ப்பேன் என்னாண்டு. இப்போ நான் இப்படி தான் ஒரு பிள்ளைலாம் திருச்சியில் வந்து வீட்டுக்காரர் 2 பேர் பைக்கில் போகும்போது அவர் கீழே வந்து அவர் இறந்து போயிட்டார். இந்த பிள்ளைக்கு குறுக்கெல்லாம் ஒடிச்சு போச்சு. அப்புறம் நம்ம என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரஞ்சன் இருக்கார், இதில் இருக்கார் ஃப்ரான்ஸில். அவர் தான் மாதம் 10,000 ரூபா கொடுத்து அப்புறம் அது ஓரளவு தேர்ந்து வந்துச்சு. அப்புறம் எங்ககிட்ட சொல்லி நம்ம சபையில் சேர்த்து விட்டார். சேர்க்கவும் நாங்கள் ஒரு 10,000 ரூபா உதவி செய்வோம். ஏன்னா 2 பொம்பளை பிள்ளைய, ஆம்பளை போய் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. ஏன்னா அதுக்கு அந்த குறுக்கு அடிவிட்டதுனால அப்புறம் என்ன பண்ண ஒரு எண்ணெய் வியாபாரத்தை ஆரம்பிச்சு விட்டு அந்த எண்ணெய் வியாபாரத்தில் அது எப்படி ஓரளவுக்கு சம்பாதிக்குது. அதில் இப்போ ஒரு கிடைக்குது. அப்படி அது பொழைச்சிக்கிடுச்சு. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். அதில் ஒரு 2000-3000 சம்பாதிச்சிடும். 2-3-4 ரூபா சம்பாதிச்சிடும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் வழிவகை கொடுக்குறோம். நாங்களும் வழிவகை செஞ்சு கொடுக்குறோம். இப்போ எங்கள் சபையிலையும் நிறையா பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. நான் எங்களுக்கு வேலையாக இருந்தேன். உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நன்மை செய்யறது எங்கள் வேலை. சொன்னோடனே ரஞ்சன் முதல்ல அவர் தான் அனுப்புனார் காசு அந்த பிள்ளைக்கு, அந்த வீல் சேருக்கு. அப்புறம் அடுத்தடுத்து அனுப்பிட்டாங்க. லண்டனில் ஒருத்தர் அனுப்புனார், அவர் கேம்பில் அனுப்புனாரு. இப்படி அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்களும் ஸ்டெப் எடுத்தாங்க. என்ன வியாபாரம் கூட நாங்களே முதல் போட்டு வாங்கி கொடுத்துருவோம். முதல் போடுவோம்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் முதல் போட்டு வாங்கி கொடுத்துருவோம். லாபத்தை அவங்க வந்து செலவு வச்சுக்கிட்டோம். ஆனால் முதல்ல மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இப்போ அந்த பிள்ளைக்கெல்லாம் குறுக்கு ஒடிஞ்சிருந்துச்சு. இப்போ நம்ம பிரேயருக்கு வந்து அது சரியாயிடுச்சு குறுக்கு. அது சரியான பின்னாடி அது அப்படியே தெளிவாகி இப்போ வந்து சைக்கிள் ஓட்டி அது வியாபாரம் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த பிள்ளைக்கு வந்து அப்படி ஒரு பாரத்தை வைக்க முடியாது. வந்து வாங்கிட்டு போகிறாங்க என்னான்னு ஒரு ஐடியா பண்ணணும். இந்த பிள்ளை தான் ஐடியா பண்ணி சொல்லணும் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. என்னப்பா நாங்கள் வந்து வளரும்போது அவனுக்கு நாங்கள் வந்து படிக்கிறது மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம்ல. அப்புறம் சாப்பாடு ஒன்று தானே. என்னப்பா என்ன செய்யறது, சமாளிக்கணும். என்னப்பா அதனால மனசெல்லாம் விடக்கூடாது. எல்லாரும் என்ன அப்படி பேசணும்னா நினைக்கக்கூடாது. நாங்களும் ஒரு டைப்பான ஆளு. நான் நினைச்சா நாங்கள் ஒரு ஆளை குறைக்க வைக்க முடியும். நான் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்போ அந்த பிள்ளைகளை வந்து மாதம் 10,000 ரூபா தேவை மீசேவை தான் கொடுக்குது. அவர் ரஞ்சன் நிறுத்திட்டாரு. அவர் ஒரு வருஷம் கொடுத்தாரு. அப்புறமேல எங்ககிட்ட வந்து அப்புறம் சத்தியகாக்கு வந்ததுனால அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இப்போ 10,000 கொடுத்தோம். இப்போ வியாபாரத்தில் ஒரு 4,000 கிடைக்கும். 14,000 ரூபா ஆச்சு. சில பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கலாம். இப்படின்னு அழுகணும் அந்த பிள்ளைல. அந்த பிள்ளை மாதிரி தான் 2 பிள்ளையாகி போச்சு அந்த பிள்ளைங்க. அதனால பாப்போம்மா, நீயே ஐடியா பண்ணு. என்னான்னு யோசனை பண்ணி சொல்லு. சரிக்கா, நாங்கள் போயிட்டு வரோம்ப்பா. அது வந்து மனசை வந்து பக்குவமாக பார்த்துக்கலாம். சத்தியங்களை கால் வலி குறைஞ்சிடும். கவலைகளை விட்டுரு. என்னப்பா நாங்கள் எங்களால் முடிச்ச அளவுக்கு உனக்கு நாங்கள் வந்து உதவியாக தான் இருப்போம். என்ன அதனால நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறோம். அதனால நம்ம காப்பாற்றணும். எல்லாது நீங்கள் சின்ன சின்ன உங்களால் முடிஞ்சது ஒரு இது. என்னால் பெரும்பான்மையான உதவியை நான் பார்க்குறேன். அதனால கவலையெல்லாம் பண்ண வேணாம்.
அதனால் மனசெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இப்போ நாங்கள் பேசுனது கேட்டு வருத்தப்படக்கூடாது. எல்லாரும் அது ஒரு கருத்து என்னப்பா, நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு பாரமாக இருக்கோமா அப்படின்ற ஃபீலிங் உனக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா அது வந்து ரொம்ப மனசு என்ன ஆயிரும், கஷ்டமாயிரும். அதனால் அப்படிலாம் உனக்கு ஒன்று நாங்கள்லாம் விட்டுற மாட்டோம், தெரிஞ்சுக்கிட்டியா? உனக்கு என்ன பண்ணணும் செய்வோம். துறை நாயை விட்டவே அவன் விளங்கவே முடியாது, அவ்வளோதான். அவன் நல்ல நாட்டில் ஒன்று எவனு அவனை நல்ல வீடு அவனை கிரீட வச்சுட்டு இருக்கேன் இவனு நம்மளுக்கு என்னப்பா. அதனால் நீ இரு, அவன் வளர வளர நாங்கள் அவனுக்கு செலவு பார்த்துக்கிறோம். மேற்கொண்டுனால என்னட்ட ஐடியா பண்ணிக்கிறோம். என்னப்பா, அதனால் நாங்கள் முழுசாக ஆதரவாக இருப்போம். இந்த பிள்ளைகளாம் வந்து நாங்கள் வந்து தேவகிரி சபை அது என்னைக்கு இருக்கோம். அதனால் அந்த பிள்ளைங்க ஒன்றும் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் என்ன செய்வோம், ஆதரவாக தான் இருப்போம். இவன் தான் அந்த பிச்சைக்கார நாய் விட்டுட்டு போனால, பிச்சை எடுக்க நாயே, அது மாதிரி நாங்கள் விட்டுற மாட்டோம். சரி கிளம்புமா, ஏன்னா விட்டா அவனை ரொம்ப வைவேன் அப்புறம் எதுக்கு. சரி போகலாமா, சரி வாங்க. சரிப்பா, வண்டி வாங்கிட்டு வந்தாச்சு, பயன்படுத்திக்க. என்னன்னு பாரு. அதனாலப்பா அமைதியாரு, நல்ல சத்தியங்கள் உன் மகனுக்கு அந்த சத்தியத்தை நான் எப்படி பேசணும் அப்படியே சொல்லி கொடு. அந்த வசனங்களை, வேத வசனங்களை அவனுக்கு சொல்லி கொடு. வேற நான் பூமா சொல்கிறேன் உன் கருத்து. இல்லைங்கண்ணா, எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் வந்து தேவகிரி சபை எல்லா சகோதர சகோதரி எல்லாத்துக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றி செலுத்திக்கிறேங்கண்ணா. உங்களுக்கும் அண்ணன்கள் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேங்கண்ணா. எனக்கு உதவிய எல்லா உள்ளவங்களுக்கும் தேவனுடைய கிருபையில் எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த 30,000 அந்த யாருக்கு வருது? இந்த பாப்பா ஃபோன் பண்ணிவிட்டாங்க. சரிப்பா, அண்ணாவை கொடுத்து விட்டுருவோம். நல்லா ஈஸியாக இருக்குது மெத்தட் எல்லாமே, ரொம்ப ஸ்மூத்தாக. பிரேக்கு கூட அந்த கிளாஸை திருப்பினா நின்றுக்கிறது, முடித்தேன். இந்த ரோட்டில் வந்து கீ வச்சுக்கலாமா? அது ஒரு சந்துக்குள்ள இருந்துச்சு, ஹோல்சேல் டீலர் அவங்க.